ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 32. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2023 கேட்டுருது. ஓகேங்களா? ஸோ 2023 கேட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடமா ஃபைட்டர்ஸ்? அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி கேன் ஏபிள் டு சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெரி சிம்பிள். ஜஸ்ட் 6 ஃப்ரெண்ட்ஸா 6 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். ஓகேங்களா? ஸோ சென்டர்னு சொல்லிட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ 6 பீப்புள் வந்து சிட் பண்ணுற மாதிரி நம்ம பொசிஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு லவ்லி பற்றி பேசுகிறாங்க. லவ்லி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜான். ஸோ ஜானுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு லவ்லி இருக்காங்க. ஓகேங்களா? தென் வில்லு பற்றி பேசுகிறாங்க. வில் இஸ் த செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜானு. ஸோ ஜானுக்கு செகண்ட் ரைட்டில் வில்லு இருக்காங்க. ஓகே, தென் சமந்தா வராங்க. சமந்தா இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வில்லு. ஸோ வில்லுக்கு தேர்ட் லெஃப்ட்டில். அப்போனா இந்த டிரெக்ஷன் வருமா லெஃப்ட்டு? ஸோ இந்த டைரெக்ஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே வருவாங்களா சமந்தா? ஸோ திஸ் இஸ் சமந்தா. ஸோ சமந்தாவோட பொசிஷன் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜோல் பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஜான். ஓகேங்களா? ஜானு. தென் ஜோல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜான். ஸோ ஜானுக்கு தேர்ட் ரைட்டில் வந்து நம்மளுக்கு ஜோல் இருக்காரு. எல் வச்சுப்போம். தென் மேரி வராங்களா? ஸோ மேரி இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் வில் அண்ட் ஜான். ஸோ வெரி ஈஸி ஃபைட்டர்ஸ், எல்லா டேட்டாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் லவ்லி அண்ட் ஜான்? ஸோ லவ்லிக்கும் ஜானுக்கும் நடுவில் சமந்தா இருக்காங்க. ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய 6 மாணவர்கள் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6 பேர் நம்ம சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட்டுக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே போட வேண்டியதான். லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜானின் இடதுபுறத்தில் 2வது உள்ளார். ஸோ ஜானோட இடதுபுறத்தில் 2வதுல வந்து நம்மளுக்கு லவ்லி இருக்காங்க. போட்டோமா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வில்லை பற்றி பேசுகிறாங்க. வில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஜானின், இது வந்து ஜான். ஓகேங்களா? ஜானின் வலதுபுறத்தில் 2வதாக உள்ளார். ஸோ வலதுபுறத்தில்னா இந்த டைரக்ஷன் வரும். 2வதுல நம்மளுக்கு வில்லு இருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு சமந்தா வராங்க. சமந்தா பார்த்தீங்கன்னா வில்லின் இடதுபுறத்தில் 3வது. ஸோ வில்லோட லெஃப்ட் ஹேண்ட்னா இதில் வரும், இந்த டைரக்ஷன். அப்போ இங்கே சமந்தா போடலாமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஜோயல் கொடுத்துருக்காங்க. ஜோயலும் பார்த்தீங்கன்னா ஜானின் வலதுபுறத்தில் 3வது. ஸோ ஜானோட வலதுபுறத்தில் 3வதுன்னா ஜோயல் அப்போ இங்கே வராங்க. தென் ரிமைனிங் எடுத்து நம்மளுக்கு யார்? மேரி தான். ஸோ மேரியோட பொசிஷனும் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா, லவ்லிக்கும் ஜானுக்கும் இடையில இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. சமந்தா தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ நம்மளுக்கு ஹெச்லேருந்து டி வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து டிக்கு என்ன பார்க்கலாம்? சீக்கிரம் சொல்லுங்கள். ஹெச்லேருந்து டிக்கு நம்ம வந்து ஃபைட்டர்ஸை 4 மைனஸ் பண்ண முடியுமா? தென் டிலேருந்து ஜெட்டுக்கு 4 தான் மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஜெட்லேருந்து 4 மைனஸ் பண்ண என்ன வரும்? வி வருமா? ஸோ அப்போ வியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் எல்லுலேருந்து ஹெச் வந்திருக்குப்பா. எல்லுலேருந்து ஹெச்சுக்கு -4 தான். தென் ஹெச்லேருந்து டிக்கு -4. ஸோ டிலேருந்து -4 போனால் ஜெட்டு நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ அப்போது ஆப்ஷன் 3 வருமா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த தேர்ட் கொஷின் விச் இஸ் a மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு +2 பண்ணுறோம். தென் என்னப்பா +5வா? +5 பண்ணியிருக்கோம். தென் 21லேருந்து நம்மளுக்கு 32 வந்திருக்கு. ப்ளஸ்ஸு என்ன வருது? 7 இன்னொன்று 11 வருதுல்ல, சாரிப்பா. ஓகே. தென் 49 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு அப்போ 17. ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. அதுவும் பாருங்கள், இதுக்கு இடையில ஒரு ப்ரைம் நம்பர் வருது. ஓகேங்களா? +7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +13. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் இடையில இருக்கிற ப்ரைம் நம்பர்லாம் விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? 1 விட்டு ஒரு ப்ரைம் நம்பர் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம 11க்கு அப்புறம் 17க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன வரணும்? 19 தான் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறம் 20,
3யா? 21 வராது 23. ஸோ அப்போ 23 ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு 72 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 72லேருந்து நம்ம எதை ஆட் பண்ணோம்? 22க்கு அப்புறம் எந்த பிரைம் நம்பர் வரும்? 24 வராது, 5 வராது, 6 வராது, 7 வராது, 8 வராது, 29 வரும். 29 நெக்ஸ்ட் பிரைம் நம்பர். பட் நம்ம அதை தவிர்த்து அடுத்த பிரைம் நம்பர் போகணும். அப்போ 31 வருமா? அப்போ 31 நம்ம ஆட் பண்ணுற ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்கள். 103யா? 103. ஸோ 103 வரது பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ பிரைம் நம்பரே ஆல்டர்னேட்டிவ் இதுவில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வி மூவ் டு த ஃபோர்த் கொஷின். ஸோ வீலு கார்ட்டு கொடுத்துருக்காங்க. நிப்புக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ கார்ட் இஸ் நத்திங் பட் கட்ட வண்டி ஃபைட்டர்ஸ். நம்ம மாட்டு வண்டியில் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம கார்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் தேவை. அதாவது அதில் வீல் இருக்குது. அதுமாதிரி நிப்பு வந்து எதில் இருக்கும்? பெண்ணில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெண்ணோட நம்ம எழுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நிப்புன்னு சொல்லுவோம். அப்போது பார்க்கும்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு வராது. ரைட் இஸ் நத்திங் பட் அந்த ஆக்ஷன். ஓகேங்களா? அதை பற்றி இங்கே சொல்லலை. பில்லவும் வராது, பேப்பரும் வராது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்ட்டுக்கு எப்படி வீல் ரிலேட்டடோ அதேமாதிரி பெண்ணுக்கு வந்து நிப்பு ரிலேட்டட். ஓகேங்களா? சூப்பர். 5th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு என். ஓகேங்களா? கியூ வந்து என்னுடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்குது. ஸோ ஃபாதரா? ஸோ இப்போ என் இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது ஃபைடர்ஸ். இன்ட் இஸ் நத்திங் பட் பிரதர். ஸோ டி இஸ் த பிரதர் ஆஃப் பி. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் இஸ் நத்திங் பட் வாட்? மதர். ஸோ பி இஸ் த மதர் ஆஃப் கியூ. அதுக்கப்புறம் அண்டு சிம்பிள் இருக்குது சிஸ்டர். ஸோ கியூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கு என்னன்னா ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு எண்ணுக்கு. ஓகேங்களா? ஸோ ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு என். ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்கிறது ஃபைடர்ஸ், டாட்டரோட டாட்டர். ஓகேங்களா? ஸோ பொண்ணோட பொண்ணுன்னு தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மூவ் டு த 6th கொஷின். ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ மிரர் இமேஜ் இந்த சைடு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நீங்களே நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. ரைட். ஸோ நம்மளுக்கு இந்த பிளாக் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு இந்த சைடில் வந்து இங்கே இந்த கார்னரில் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த கார்னரில் வர மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. மிச்சம் இது 2 நான் இப்பயே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிகாஸ் அந்த இமேஜ் தான் எனக்கு இந்த சைடு இந்த கார்னரில் லெஃப்ட் கார்னரில் இருக்குது, எனக்கு ரைட் கார்னரில் வரும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக் மிரர் இமேஜை பொறுத்த வரலாம். ஸோ அதுமாதிரி இங்கே பக்கத்திலே இருக்குது, இங்கே பக்கத்திலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாக்டர் மாதிரி இப்போ நான் இங்கே பார்த்துட்டேன்னா, தென் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கா? நம்மளுக்கு வந்து இப்போ வரும்போது இப்படி பார்த்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இப்படி பார்த்த மாதிரி வந்துடும். தென் அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து அந்த பிளாக் சர்க்கிள் வர மாதிரி நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் பார்த்த மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு அந்த பிளாக் டாட் இருக்குது, பட் நம்மளுக்கு இதே டைரக்ஷனில் இருக்குது ரெண்டுமே. ஆனால் அப்படி கொடுக்கல. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும்பா, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு பொசிஷன் சேஞ்ச். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருந்திருக்கு, சர்க்கிள் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் போயிருக்கு, அதான் கீழே இருக்க சர்க்கிள் மேலே போயிருக்கு. அதேமாரி ட்ரையாங்கலும் கீழேருந்து மேலே போயிருக்கு, ஒரு பொசிஷன் மூவ் ஆகி. இப்போ நம்ம சி இருக்குது நெக்ஸ்ட்டு. சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸில் இப்போ இந்த இடத்த வந்திருக்கணும், பிகாஸ் இங்கே இருந்திருக்கு சி, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்கடா. அடப்பாங்களா, இவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதில் எதனா கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டமே இல்லை. ஆனால் பார்க்க தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இது எல்லாமே புது புது லெட்டராக இருக்குது, இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்க தோணும். பட் நீங்கள் ஒன்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் வச்சு இந்த கொஸ்டினோட கதையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின். நவ் ஐ சால்வ் த 8th கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 9 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? சீட்டட் இன் இயர் நாட் நெஸ்டட் இன் த சேம் ஆர்டர். ஓகேங்களா? ஓகே, தென் ஆல் ஆஃப் தேம் ஃபேஸிங் நார்த்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. டி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சியில் இருக்காங்க. அண்டு ஹூ இஸ் த தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஸோ இக்கு தேர்ட் ரைட்டில் இருக்காங்க. யார்? சி. ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே இ போடலாமா? இக்கு தேர்ட் ரைட்டில் சி இருக்காங்க. ஓகே, அண்டு பி அட் ஒன் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ரோ.
ஸோ பி வந்து ஒரு எண்டில் இருக்காங்கன்னா அது எந்த எண்டுன்னு தெரியல, அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஹெச் இஸ் அட்ஜசன்ட் ஆஃப் போத் ஹெச் அண்ட் ஜி. ஓகே, தென் எஃப் சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ அப்போனா பிக்கு ரைட் சைடில் யாரும் வரலன்னு சொல்ல முடியுமா? அப்படி டேரெக்டாக சொல்ல முடியாது, ஆனால் வருவாங்கள்ல. ஸோ இப்போ எஃப் சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ இப்போ பி இங்கே வராரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தமாரி பொசிஷனும் வச்சுக்கலாம் நம்ம. ஜஸ்ட் நான் ஹோல்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வர மாதிரி. ஓகே, தென் ஏ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகே, எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது இந்த மாதிரி தான் வருதுன்ட்டு. யா, தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி இது ஓரியன்ட்னா அப்போ இந்த மாதிரி தான் ஃபைட்டர்ஸ் வந்தாகணும். ஓகேங்களா? வேறு வழியே கிடையாது. அப்போது நீங்களே பாருங்கள், இதில் ஒரு 5 பேர் இருக்காங்க, தென் இது ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இது அப்படியே நம்ம மெர்ஜ் பண்ணிப்போம். ஹூ சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஏ. ஸோ டிக்கும் ஏக்கும் நடுவில் சி தான் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் என்னப்பா 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஜஸ்ட் அந்த 9 பேர் கொடுத்துருக்காங்களே, அந்த 9 பேரில் பிக்கு உங்கள் லெஃப்ட் சைடில் மட்டும் தான் பேசியிருக்காங்க. அப்போ பிக்கு லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி தான் நம்ம வரோம். அப்போ பி வந்து ரைட் ஹேண்டில் தான் இருக்காரு. ஓகேங்களா? அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பிக்கு வந்து ரைட் ஹேண்டில் போட்டிங்கன்னா லெஃப்ட்டில் யாரும் வராத மாதிரி போட முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போட்டிங்கன்னா லெஃப்ட்டில் யாரும் வர முடியாது. ஓகேங்களா? ரைட்டில் தான் வந்தாகணும். அதேமாதிரி நீங்கள் பியை வந்து ரைட்டில் போட்டிங்கன்னா லெஃப்ட்டில் தான் ஆளுங்க வந்தாலும் ரைட்டில் வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்டு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா. யா, ஸோ 9 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். டி என்பவர் சியின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். டி என்பவர் சிக்கு உடனடியாக இடதுபுறம் போட்டாச்சு. தென் பி என்பவர் ஒரு முனையில் உள்ளார், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தென் அதுக்கப்புறம் எஃப் என்பவர் பியின் இடதுபுறத்தில். ஸோ பிக்கு இடதுபுறம். இப்போ பி இந்த எண்டில் தான் இருந்தாகணும். ஓகேங்களா? அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 9 பேரில் இதோட பொசிஷனை இங்கே போட்டிருக்கேன். ஓகே, எஃப் என்பவர் பியின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்துல இருக்காரு. அப்போ எஃப் இங்கே போடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைடர்ஸ் கொடுத்துருக்குங்க? ஏ என்பவர் எஃப்பின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். ஏ இங்கே இருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஹெச் என்பவர் எஃப் மற்றும் ஜிக்கு இடையில ஹெச் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பாயிண்ட் நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குங்க? டி வந்து சிக்கு பக்கத்துலன்னு சொல்லியாச்சு. தென் இ என்பவர், ஓகேங்களா, அவரே வந்து, ஓகேங்களா, ஈயின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார். ஸோ ஈயோட வலதுபுறத்தில் 3வது. அப்போனா நம்மளுக்கு இந்த 4 பொசிஷன் கவர் ஆகுதுல்ல, டேஷு டிசி. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு ஏக்கு நடுவில் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படலை, அதெல்லாம் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் ஐ மூவ் டு த 9th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு கேபிட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கேட்டிருந்தாலும் அதே மாதிரி தான். இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லின்னு தெரியும். ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னப்பா? கேன்பரா தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். மெல்போர்ன், பெர்த், சிட்னி எல்லாமே அதோட ஒரு சிட்டிஸ் தான். ஓகேங்களா? பட் கேன்பரா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 10th கொஸ்டின் பார்த்தலாமா? யா, ஸோ எந்த 2 சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 28 வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இந்த இன்ட்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இது ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் வச்சுக்கலாம். தென் ஒரு +6 டிவைட் பை 40 இருக்குது. இது வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்போ இது வராது, தெரிஞ்சுக்கதை தான். ஓகே, தென் டிவைடுக்கும் ஆக்சுவலி டிவைட் சிம்பிள் மாற்றணும். ஓகே, மைனஸுக்கு டிவைட் போட்டால் கரெக்டாக வருதா? வருது. ஓகே, பை 6, அதுக்கப்புறம் டிவைடுக்கு பதிலாக மைனஸு 40 40 + 20. ஸோ விட் இஸ் இது 2 டைம்ஸ் வருது. இங்கே ஒரு 48, இது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 8 வருது. தென் 20 ஆட் பண்ண 28. ஸோ எனக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 11th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? 3லேருந்து 9 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். தென் 21, தென் 45, நெக்ஸ்ட் கொஷின் மார்க். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் 6 வருது. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், என்ன வருது? 12 வருதா? தென் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க, ஒரு 24 ரைட்? 24 தான். அப்போ இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணிகிட்டே போகிறோம். 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? இங்கே வந்து 48 வருமா? 48 வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்?
இது ஒரு 93 வருமா? am I right? 8093 தான். யா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2வா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. 12th கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, ஸோ நம்பர் அனாலஜி கொஸ்டின் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். நம்ம 2லேருந்து 2 கொடுத்துருக்காங்க, தென் 4லேருந்து 8, தென் 8லேருந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 2 இருக்குல்ல ஃபைட்டர்ஸ், இது நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 1 வரும். இந்த 1 அதே ஃபஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், we get 2. ஸோ இதே லாஜிக் இப்போ நான் செகண்ட் செட் அப்ளை பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு 2 வருது. இதே 2வை ஃபஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன், 8. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வெரி சிம்பிள் லாஜிக். இப்போ தேர்ட் செட்டில் எனக்கு ஃபஸ்ட் நம்பர் 8 இருக்குது, இது நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு 4 வருது. இதே 4 நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 32. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 32 தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமான லாஜிக் தான், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த லாஜிக் உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஈஸி கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ், பட் கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா, இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஸோ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு டி தான் இருக்குது. யா, டியில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிலேருந்து ஜே வந்திருக்கு. டிலேருந்து ஜேக்கு நம்ம +6 பண்ணலாம், பட் இங்கே எஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு எஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்போனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் டு லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் கூட இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஜி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் நம்மளுக்கு வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரும் இல்லை. வேறு என்னன்னா, இங்கே பாருங்கள், இங்கே டி கொடுத்துருக்காங்க, எனக்கு 3வது லெட்டர் இ காமனாக இருக்குது. இங்கேயும் ஃபஸ்ட்டு டி கொடுத்துருக்காங்க, இதில் 3வது லெட்டர் காமனாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு கொஸ்டின்லையும் டாலர்லையும் ஃபஸ்ட்டு டி இருக்குது, ஆப்ஷனில் எது 3வது லெட்டர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு செகண்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து தேர்ட் லெட்டருக்கு மேட்ச் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற தேர்ட் லெட்டருக்கும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் செகண்ட் லெட்டர் டேரெக்டாக அப்படியே செகண்ட் லெட்டர் வருது. ஓகேங்களா? இந்த பேட்டர்னில் போயிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் லெட்டர் இங்கே ஆர் இருக்குது, ஆர்லேருந்து +1 பண்ணால் எஸ், அதேமாதிரி விலேருந்து யூலேருந்து +1 பண்ணால் வி. இப்போ நம்ம ஓ இருக்குது, ஓலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? பி வரணும். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் பி வர மாதிரி ரெண்டு ஆப்ஷன்லையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் எம்லாம் கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ நம்ம இந்த செட்டுக்கு வந்துடலாம். விலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. ஸோ விலேருந்து எக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? விலேருந்து எக்ஸுக்கு +2 பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? அப்போ அதேமாதிரி ஐலேருந்து கேக்கு +2 பண்ணலாமா? போடலாம். அப்போ அதேமாதிரி எல்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? அப்போ லாஸ்ட் நம்பர் எனக்கு என்ன. ஸோ இப்போ எனக்கு லாக் ஆகிடுச்சு. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், இந்த உங்களுக்கு கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். DRIVER. ஓகேங்களா? இதை வந்து இங்கே JSEA தென் TGX. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணுறாங்க. இந்த பேட்டர்னில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலாகிசம் கொஸ்டினா? யா, நோ பென் இஸ் பாக்ஸு, நோ பென் இஸ் பாக்ஸு. ஓகே, திஸ் அ பென், திஸ் அ பாக்ஸு. ஓகேங்களா? தென் சம் பென்ஸ் ஆர் சாக்ஸு. ஓகேங்களா? ஸோ சம் பென்ஸ் ஆர் சாக்ஸு, சாக்கு. தென் ஆல் சாக்ஸ் ஆர் இரேசர். ஓகே, அப்போனா வந்து ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறதுனா, வெயிட் நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். இது வந்து இரேசர். ஓகேங்களா? தென்னு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நோ பென் இஸ் பாக்ஸ்ன்னு சொன்னோமா ஃபஸ்ட்டு? திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு பென்னு. ஓகேங்களா? தென் அதை விட்டுருங்க. தென்னு சம் பென்ஸ் ஆர் சாக்கு. அப்போது இது வந்து சாக்காக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் இது வந்து சாக்கு, இன்சைடில் இருக்குது சாக்கு, தென் வெளியே இருக்குது இரேசர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு கன்க்ளூஷனாக ரீட் பண்ணலாம். சம் இரேசர்ஸ் ஆர் பென்னுன்னு சொல்கிறாங்க. இரேசர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பென் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சம் இரேசர் வந்து பென்னுன்னு சொல்லலாம், அது பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ சம் இரேசர் பென் வந்து சில ஐபான்கள் வந்து பேனான்னு சொல்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஏன் கரெக்டாக இருக்குன்னா, இங்கே கொஞ்சம் இடம் வந்து ஷேர் பண்ணதில்ல ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு பென் இங்கே இருக்குது, இரேசரும் வந்து பார்த்தீங்கன்னா பென்னும் வந்து ஷேர் பண்ணதில்ல. ஸோ பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் சாக்ஸ் ஆர் நாட் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சம் சாக்ஸ் ஆர் நாட் பாக்ஸ். ஓகே, நம்மளுக்கு சாக் இங்கே இருக்குது, பாக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் எந்த பெண்ணும் பாக்ஸ் இல்லைன்றது. அண்டு சம் பென்ஸ் ஆர் சாக்ஸு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஞ்சம் இடம் இங்கே டச் ஆகுதுனால நான் கண்டிப்பாக சொல்ல முடியும் சம் சாக்ஸ் ஆர் நாட் பாக்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நிறைய. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, சில என்ன சொல்கிறது, சில இல்லை, எந்த பாக்ஸும் பென் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சம் பென்ஸ் வந்து சாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கொஞ்சம் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேருந்து நம்மளுக்கு பாக்ஸ் இல்லாமல் இருக்க சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால தான் நம்ம செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். தென் இப்போ நம்ம 3வது வரலாம் ஃபைட்டர்ஸ். 3வது பாருங்கள், சம் பாக்ஸ் ஆர் நாட் இரேசர்னு சொல்கிறாங்க. பாக்ஸ் இங்கே இருக்குது,
இரேசர் நம்மளுக்கு இங்கே இருக்குது. சின்ஸ் இரேசர் வந்து பெண்ணை டச் பண்ணாலும் நம்மளுக்கு இரேசருக்கும் பெண்ணுக்கும் டைரக்ட் ரிலேஷன் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இரேசர் பெண்ணை பற்றி நம்மளுக்கு எங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களா? சம் இரேசர்ஸ் ஆர் நாட் பெண்ணு, சம் இரேசர் ஆர் பெண்ணுன்ட்டு அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாத போது நம்மளுக்கு எப்படி இரேசருக்கும் பாக்ஸுக்கும் தொடர்பு வரும்? ஸோ மேபி மே நாட் பி. ஓகேங்களா? சம் இரேசர்னா நாட் பாக்ஸ்னு சொல்லலாம், சம் பாக்ஸ் நாட் இரேசர்னு சொல்லலாம், ஆனால் சொல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் நாட் கண்டிஷன். கம்ப்ளீட்டாக 100% சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த மூன்றாவது முடிவு வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிவு 1, 2 மட்டும் கரெக்டு. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனா? யா. ஸோ ஆப்ஷன் 3 ஆஃப் இட் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 15th கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? இருந்து ஜி வந்திருக்கு. நம்ம +3யா? +3 தானே ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், இல்லை +2வா? +2 பண்ணுறோம், சாரி. தென் ஜியிலேருந்து ஐக்கு +2, தென் ஐயிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு கே வரணும். ஸோ கே வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் பியிலேருந்து என் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ் -2, தென் என்லேருந்து எல்லுக்கு -2 தான். ஸோ எல்லேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு ஜே வரும். ஸோ இப்போ கே ஜேல வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 16th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ ஈஸியான கொஷின் தான். இதில் என்ன, நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு 6, 3 அண்ட் 2 மட்டும் பாருங்கள். 2, 3, 6. ஸோ எஸ்பிஐ காமனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் என் கொடுத்துருக்காங்க, இங்கே கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? கே தான் வரும். அப்போ 6 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ 6 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 2க்கும் 3க்கு மட்டும் பாருங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2க்கு 3ல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எண்ணுக்கு அப்புறம் ஏ தான் ஸ்டார்ட் ஆகும், அது 3 தான் இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ குயிக்காக நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 17th கொஷினா? யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? 2 நம்பரும் சேஞ்ச் பண்ணுறோம், 2 சைனையும் சேஞ்ச் பண்ணி -1 கொண்டு வரணும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 18 இருக்குது அண்டு 3க்கு பதிலாக 30 போடுறோமா? /30. தென்னு மைனஸுக்கு பதிலாக மைனஸ் அப்படியே தான் இருக்கா? ஸோ இதுவே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது ஃபைட்டர்ஸ். அப்போ நான் இப்போயே அதை கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். நான் வை சி த செகண்ட் ஆப்ஷன். ஸோ 18 இருக்குது, 18 பதிலாக 2 போடுறோமா? 2/3. இதுவும் கேன்சல் ஆகாது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா டிவைட் சிம்பிள் இங்கே சேஞ்சே பண்ணலை. ஸோ பார்க்கும்போது இதுவும் தப்பு தான். இப்போ நான் தேர்ட் ஆப்ஷன் போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ 18 இருக்குது, டிவைடு பண்ணுறோமா? சேஞ்ச் பண்ணலை. அப்போ டிவைடு 15 போடுறோமா? இதுவும் கம்ப்ளீட்டாக ஆகாது, 6/5 தான் வருது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி பின்னத்தில் தான் இருக்குது. டேரெக்டாக 4th ஆப்ஷன் எடுத்துக்கலாம், பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணோம்ல. 18 பதிலாக 15 போடுறோம், /3. தென் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ஸு போட்டு தென் 30 இருக்குது அண்டு மைனஸு 15 பதிலாக 18 × 2, இது ஒரு -36. இப்போ -6 வருது, இது அடித்தா 5. ஸோ 5லேருந்து டிஃபரன்ஸ் போச்சுன்னா -1. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ சால்வ் த 18th கொஷின். ஸோ இந்த கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் எதில் பொறுத்துனா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4th ஆப்ஷன் வரது சான்ஸே இல்லை, பிகாஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் இந்த வி ஷேப் வர மாதிரி இதுலேயும் இல்லை. பட் இதில் இருக்க சான்ஸ் இருக்குது செகண்ட் ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் மோஸ்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பட் நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் இந்த வி ஷேப் வருது, பட் நம்மளுக்கு அந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு ஜாயிண்ட் ஆகுது, பட் இன்னொரு சைடு அப்படியே எம்டியாக இருக்குது. அதனால் இதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 19th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? யா. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 சைட்லையுமே நம்மளுக்கு ட்ரையாங்கல் வரணும். ஓகேங்களா? அதுவும் கீழே வந்து நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி, மேலே இருந்து கீழே பார்த்த மாதிரி, இந்த மாதிரி 4 ட்ரையாங்கல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் 4 ட்ரையாங்கல் இருக்குது. இது எல்லாமே மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இதுவும் எல்லாமே மேலே பார்த்த மாதிரி இருக்குது. தென்னு கீழே எல்லாம் மேலே பார்த்த மாதிரி, மேலே எல்லாம் கீழே பார்த்த மாதிரி, இது கரெக்டாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே பார்த்த மாதிரி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 ஸ்கொயர் வரணும். ஓகேங்களா? ஸோ 8 ஸ்கொயர் வர மாதிரி நம்மளுக்கு 2வது ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம், பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 4 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் வி சால்வ் த லாஸ்ட் கொஷின். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ்.
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்சியூக்கு 40 கொடுத்துருக்காங்க. தென் பிலேருந்து +1 பண்ணால் சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லெட்டர் பையை கூட போகலாம். அப்போ ஜிலேருந்து நம்மளுக்கு +1 பண்ணால் ஹெச் வருது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஓலேருந்து +1 பண்ணால் என்னப்பா வரும், ஓலேருந்து +1 பண்ணால் பி வரும். ஸோ அப்போ தேர்டு லெட்டர் பியில் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். தென் யூபிஐ காமனாக கொடுத்துட்டான். சாரி, பியூஐ கொடுத்துட்டான். இப்போ நம்பர் தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ நம்மளுக்கு எஸ்யூ கொடுத்து 40 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பாருங்கள், எஸ் வந்து 19, இது வந்து 21. ஸோ ஆட் பண்ணால் 40 வருது. அப்போது ஹெச் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும், ஏ வந்து 1ன்னு தெரியும். ஆட் பண்ணால் 9 வந்திருக்கு. அப்போ ஃபைட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு சிஎல்லுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சிக்கு 3, எல்லுக்கு வந்து 12, ஆட் பண்ணுங்கள் 15 வரும். ஸோ 15 பியூஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா, ஸோ எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்ட ஃபைட்டர்ஸ். 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், அப்போ தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் நினைக்கிற மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.